அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேராசை நம்மளுடைய பரக்கத்தை அழிச்சிருமா. ஹக்கீம் பின் ஹிசாம் அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, நான் ரசூல்லாட்ட பொருள் கேட்டேன், அவங்க எனக்கு தந்தாங்க. நான் மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் தந்தாங்க. மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் தந்தாங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, செல்வம் பசுமையானது, இனிமையானது. இதை யார் தாராள மனசோட, அதாவது பேராசை இல்லாமல் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும். யார் அந்த செல்வத்தை பேராசையோடு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த செல்வத்தில் பரக்கத்து இல்லாமல் போயிடும். அவர் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவர் மாதிரி இருப்பார். உயர்ந்த கரம் எது தெரியுமா? தாழ்ந்த கரத்தை விட மேலானதாக இருக்கும். எது? கொடுக்கக்கூடிய கரம். நம்ம என்றைக்குமே கொடுக்கக்கூடியவங்களாக தான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. அப்போ ஹக்கீம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார் ரசூலல்லா, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பி வச்சானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது சத்தியமா, உங்களுக்கு அப்புறம் நான் அந்த உலகத்தை விட்டு பிரியிற வரைக்கும் யார்கிட்டையும் எதனையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப காலத்து கழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஹக்கீம் ரலியல்லாஹு அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காண்டி அவங்கள அழைச்சாங்க. அவங்க எதையுமே வாங்கிக்கிடாமல் மறுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து உமர் ரலியல்லாஹு அவங்க அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காண்டி அவங்கள அழைச்சாங்க. அவங்க அப்பவும் எதனையுமே வாங்காமல் மறுத்துட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு முஸ்லீம்களே, இந்த கனிமத்து போர் வெற்றி பொருட்களில் இருந்து அல்லாஹ் பங்கிட செய்துள்ளபடி நானும் என்ன செஞ்சுருக்கேன், பங்கிட்டு அவர் கொடுக்கேன். ஆனால் அவர் வேணான்னு சொல்கிறாரு, இதை மறுக்காரு. நீங்கள் தான் நாளைக்கு மறுமையில் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரசூல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறமும் மக்கள்கிட்ட எதையுமே கேட்காதவங்களாக இருந்திருக்காங்கன்னு இதில் இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. இது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. ஆனால் இன்னைக்கு ஒருத்தவங்க கொடுக்காங்கன்னு தெரிஞ்சிட்டுனா அவங்கள்ட்ட தேவை இல்லாமல் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க எல்லாருமே. இன்ஷா அல்லாஹ் ரசூல்லா சொல்கிறத நம்ம விளங்கிக்கணும். கேட்கக்கூடிய கரத்தை விட, ஏன்னா அதாவது வாங்கக்கூடிய கரத்தை விட கொடுக்கக்கூடிய கரம் தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. என்றைக்குமே ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய கரங்களாக நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.